வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது ஆல் இந்தியா கோட்டாவில் எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குது, எவ்வளோ கட் ஆஃப் 2024 எதிர்பார்க்கலாம், தமிழ்நாடு நடத்துகிற 92.5% எவ்வளோ முடிஞ்சிருக்குது, 7.5 எவ்வளோ முடிஞ்சிருக்குது, எவ்வளோ எதிர்பார்க்கலாம் 2024, எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். இந்த காலேஜை ஓப்பன் பண்ணியிருக்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்கிறது 2021 பண்ணியிருக்காங்க. மொத்தம் 100 சீட்டு ஒரு வருஷத்துக்கு ஃபில் பண்ணுறாங்க. எம்பிபிஎஸ் சீட்டு இது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்குள்ள தான் இயங்குது. ஆல் இந்தியா ரேங்கை பொறுத்தவரையில் 236வது ரேங்கில் இருக்குது. தமிழ்நாடு ரேங்கை பொறுத்தவரையில் 22வது ரேங்கில் இருக்குது. மொத்தம் இந்த காலேஜுடைய காம்பஸ் ஏரியா 60 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது. இதில் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு அவுட் பேஷண்ட் வர்றது 500 அவுட் பேஷண்ட் வர்றாங்க ஒரு நாளைக்கு சராசரியாக. மொத்தம் 360 பெட்டு இருக்குது. இதில் எப்படி பிரிக்காங்கன்னா, ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் 15%, தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரையில் 85% பிரிக்கிறாங்க 100 சீட்டில். 85% ஜெனரல் கோட்டா, ஸ்பெஷல் கோட்டான்னு பிரிக்கிறாங்க. இதில் ஜெனரல் கோட்டா 7.5, அதாவது 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைங்களுக்கு. மீதி உள்ள 92.5 ஜெனரல் கோட்டாவில் பிரிக்கிறாங்க. ஸ்பெஷல் கோட்டாவில் பிடபிள்யூடி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாம் உள்ளடக்கம். இதில் எவ்வளோ ஃபீஸ் இருக்குன்னா, டியூஷன் ஃபீஸ் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் மற்ற எல்லா கம்யூனிட்டிக்கும் 6000 ரூபா ஃபீஸு. ஸ்பெஷல் ஃபீஸை பொறுத்தவரையில் எல்லாத்துக்கும் 2000 ரூபா ஃபீஸ் எடுக்கிறாங்க. லைப்ரரி ஃபீஸை பொறுத்தவரையில் எல்லாத்துக்கும் 1000 ரூபா ஃபீஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி மெடிக்கல் டெபாசிட்டை பொறுத்தவரையில் 1000 ரூபா எல்லாத்துக்கும் ஃபீஸ் எடுக்கிறாங்க. யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 7473 ரூபா எடுக்கிறாங்க. யூனிவர்சிட்டி என்சிசி ஃபீஸ் 10 ரூபா எடுக்கிறாங்க. எல்ஐசி குரூப் இன்சூரன்ஸ் 300 ரூபா எடுக்கிறாங்க. யூத் ரெட் கிராஸ் 100 ரூபா எடுக்கிறாங்க. இதர ஃபீஸ் 100 ரூபா எடுக்கிறாங்க. ஃப்ளாக் டே 100 ரூபா எடுக்கிறாங்க. இப்போ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 12283 ரூபா எடுத்திருக்காங்க வருஷத்துக்கு ஃபீஸு. அதே மாதிரி அதர் கம்யூனிட்டிக்கு 18083 ரூபா அதர் ஃபீஸு வருது. இப்போ நம்ம சீட் மேட்ரிக்கை பார்ப்போம். ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரை அன்ரிசர்வுக்கு 6 சீட் கொடுத்துருக்காங்க 2023. அன்ரிசர்வ் இடபிள்யூஎஸ்க்கு 1 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஓபிசிக்கு 6 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 1 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு 1 சீட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 15 சீட்டு ஆல் இந்தியா கோட்டாவில் அலாட் பண்ணுறாங்க 100 சீட்டில். மீதி இருக்க 85 சீட்டில் 24 ஓசிக்கும், பிசிக்கு 21, பிசிஎம்முக்கு 3, எம்பிசிக்கு 16, எஸ்சிக்கு 13, எஸ்சிஏக்கு 1 சீட்டும், எஸ்டிக்கு 1 சீட்டும், மொத்தம் 89 சீட்டு 92.5% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 7.5 பொறுத்தவரையில் 6 சீட்டு கொடுக்குறாங்க. எப்படின்னா, ஓசிக்கு 2 சீட்டும் 2023 கொடுத்துருக்காது. பிசிக்கு 2 சீட்டும், பிசிஎம்க்கு சீட்டு அலாட் பண்ணலை. எம்பிசிக்கு 1 சீட்டும், எஸ்சிக்கு அலாட் பண்ணல. எஸ்சிஏக்கு 1 சீட்டும், எஸ்டிக்கு அலாட் பண்ணல. மொத்தம் 6 சீட்டு 7.5க்கு 2023 கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். 2022, 2023 ஜெனரலில் பொறுத்தவரை 2022 622 முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி 2023 பொறுத்தவரை 634 முடிஞ்சிருக்கு. 12 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. ஓபிசியை பொறுத்தவரையில் 614 2022லையும், 2023 பொறுத்தவரையில் 631லையும் 17 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. இடபிள்யூஎஸை பொறுத்தவரையில் 605 2022லையும், 620 2023லையும் 15 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சியை பொறுத்தவரையில் 496 2022, 545 2023, 49 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரை 467 2022லையும், 479 2023லையும் 12 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. ஓபிசி பிஹெச்சை பொறுத்தவரை 2022 சீட் போடலை உங்களுக்கு. 2023 பொறுத்தவரையில்
145 முடிஞ்சிருக்குது. இது வந்து ஆல் இந்தியா கோட்டாவோட டிஃப்ரெண்ட்டு 2022 2023க்குள்ளது. இப்போ 7.5 பார்ப்போம். 2022 2023 ஓசியில் எந்த சீட் அலாட் பண்ணலை. பிசியை பொறுத்தவரை 2022 எந்த சீட்டும் போடலை. 2023 பொறுத்தவரையில் 389 போட்டிருக்காங்க. எம்பிசியை பொறுத்தவரை 2022 320 போட்டிருக்காங்க. 2023 பொறுத்தவரை 405 போட்டிருக்காங்க. 85 மார்க் டிஃப்ரெண்டில் வந்திருக்கு. பிசிஎம்மை பொறுத்தவரை 2022 எந்த சீட்டும் போடலை. 2023 பொறுத்தவரை 389 முடிஞ்சிருக்குது. எஸ்சியில் 2022 எந்த சீட்டும் போடலை. 2023 389 முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏல 2022 2023 போடலை. எஸ்டியில் வந்து 2022 2023 எந்த சீட்டும் போடலை. 7.5 பொறுத்தவரையில் இப்போ 92.5% எத்தனை சீட்டு வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓசியில் வந்து 2022 எந்த சீட்டு போடல. இது ரவுண்ட் 1 கட் ஆஃப் தான். 2023 பொறுத்தவரை 612 முடிஞ்சிருக்குது. இப்போ நம்ம போடுறது ஃபுல்லாக வந்து ரவுண்டு 1 2023 முடிஞ்சிருக்கிறது தான் போட்டுட்ருக்கோம். பிசியை பொறுத்தவரை 557 முடிஞ்சிருக்குது 2022. 2023 பொறுத்தவரை 584 முடிஞ்சிருக்கு. 27 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி எம்பிசியை பொறுத்தவரை 538 2022, 566 2023, 28 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரை 526 2022, 592 2023, 66 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 446 2022, 490 2023, 44 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரை 402 2022, 414 2023, 12 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரை 327 2022, 417 2023, 90 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. இது வந்து 2022 2023 கடையில் உள்ள டிஃப்ரெண்ட்டு. அதிக டிஃப்ரெண்ட் இல்லை. எஸ்டிக்கு வந்து 90 மார்க் டிஃப்ரெண்டில் வந்திருக்கு, அதிகமாக வந்திருக்கு. பிசிஎம்முக்கு வந்து 66 மார்க் டிஃப்ரெண்ட் அதிகமாக வந்திருக்கு. எஸ்சியை பொறுத்தவரை 44 மார்க் டிஃப்ரெண்ட் அதிகமாக வந்திருக்குது. பிசியை பொறுத்தவரையில் 27 மார்க் டிஃப்ரெண்டில் அதிகம் இருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் எம்பிசியை பொறுத்தவரையில் 28 மார்க் டிஃப்ரெண்டில் இருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 12 மார்க் டிஃப்ரெண்டில் இருக்குது. இதுதான் டிஃப்ரெண்ட்டு 2022 2023 கிடையாது. இப்போ வந்து 2023 வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு, அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு கணக்கில் எடுத்துகிட்டு ப்ளஸ் ஒரு 15 மார்க் இருந்தால் நம்ம வந்து 92.5% பொறுத்தவரையில் இந்த காலேஜை வந்து கிளைம் பண்ணுறதுக்கான கிடைக்குங்கிறதுக்கான சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். அதே மாதிரி 7.5 பொறுத்தவரையில் ஃபஸ்ட் ரவுண்டு எடுத்துக்கிட்டு இதை விட வந்து நம்ம வந்து 400+415 மார்க்கு வரைக்கும் இருந்தால் சேஃப் ஸ்கோராக இருக்கலாம் இந்த காலேஜை பொறுத்தவரையில். அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் ஃபஸ்ட் ரவுண்டு கணக்கு எடுத்துக்கிட்டு, ஏன்னா டிஃப்ரெண்ட் அதிகமாக இல்லை, ஃபஸ்ட் ரவுண்டு கணக்கு எடுத்துக்கிட்டு இதை விட வந்து ப்ளஸ் வந்து ஒரு 10 மார்க் இருந்தால் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். இதில் ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் 16,000 ஒவ்வொரு காலேஜோடு இருக்குது. 17 14,000 சொச்சம் அப்படிங்கிற டியூஷன் ஃபீஸ் இருக்குது. மற்ற ஃபுல்லாக வந்து மெஸ் ஃபீல் தான். அதனால் வந்து ஆல் இந்தியா கோட்டாலையும் கிளைம் பண்ணலாம். அவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லை ஃபீஸை பொறுத்தவரையில். மெஸ் ஃபீல் எல்லாமே காமன் தான். டியூஷன் ஃபீஸில் தான் இதில் வந்து நம்ம, அதாவது தமிழ்நாடை பொறுத்தவரை 18 இருக்குது. அதில் வந்து ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரை 16 25,000 வரைக்கும் வந்து ஒவ்வொரு காலேஜை பொறுத்தவரையில் ஃபீஸ் எடுக்கிறாங்க. அவ்வளோதான். அது டிஃப்ரெண்ட்டு, அதிக டிஃப்ரெண்ட் இல்லை. அதனால் ஆல் இந்தியா கோட்டாலையும் கிளைம் பண்ணலாம் நல்ல மார்க் இருந்தால். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆல் த பெஸ்ட்.